இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே ஜூஸியான அதுவும் வாயில் வச்சதையும் கரைகிற மாதிரி ஒரு பேஸ்ட்ரி கேக், அதுவும் ப்ளூபெர்ரி பேஸ்ட்ரி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேஸ்ட்ரி கேக் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு 7 இன்ச்சஸ் ஸ்கொயர் டின் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுலேயே வந்து பட்டர் பேப்பர் லைன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கேக் ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். கரெக்டாக 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து நான் எடுத்திருக்கேன். 1/2 கப் மைதா மாவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து எடுத்துக்கணும். அடுத்து இது கூடிய ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து நல்ல ஒரு ட்ரையான ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டையை வந்து உடைச்சு ஊற்றிருக்கேன். அடுத்து அது கூடயே வந்து மில்க் எசன்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இது நல்லா நம்ம பீட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நீங்கள் விஸ்கி யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா பொறுமையாக பீட் பண்ணணும். நான் வந்து ஒரு சின்ன ஒரு பீட்டர் பயன்படுத்தி இதை வந்து நல்லா ஃபோமியாக பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். முட்டை வந்து நல்லா நுர பொங்கி கிடைச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட சர்க்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியான அளவு சர்க்கரை வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து டைரெக்டாக பவுடர் சுகராக எடுத்துக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா வந்து கிராஜுவலாக சர்க்கரை வந்து ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணணும். முட்டையும் சர்க்கரையும் சேர்த்து பீட் பண்ணும்போது அட் அ டைமில் எல்லாமே ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிங்க அப்படின்னா முட்டை வந்து நல்லா பீட் ஆகி கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், முட்டை நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா திக்காக வந்து பீட் ஆகி கிடச்சிருக்கு. ஸோ வீடியோவில் கிளியராக பாருங்கள், நல்லா முட்டை இந்த மாதிரி நல்லா திக்காக பீட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து கடைசியாக இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு லைட்டாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பீட் பண்ணால் போதும். எண்ணெய் ஆட் பண்ணி ஓவராக மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த முட்டையினுடைய ஃபோமினஸ் வந்து அப்படியே இறங்கிடும். ஸோ முட்டையினுடைய ஏர் வந்து குறைஞ்சிருச்சு, இல்லை அந்த ஃபோமினஸ் வந்து அப்படியே இறங்கிருச்சு அப்படின்னா கேக் வந்து சூப்பர் சாஃப்டாக வராது. அடுத்து வந்து கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் கரெக்டாக 1/8 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். 1/8 கப் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக வரும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் ப்ரீமிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, கேக் ஃப்ளார், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். நல்லா உள்ளே இருந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரே டைரெக்ஷனில் பீட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், லைட்டாக ஆட் பண்ணுங்கள். அடுத்து கொஞ்சமாக ஃப்ளார் போடுங்க, தண்ணி போடுங்க, கரெக்டாக ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். இதையவே வந்து நல்லா ரிப்பீட் பண்ணணும். அந்த முட்டையினுடைய ஃபோமினஸை உடைக்காமல் நீங்கள் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர் சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக் வந்து நமக்கு ரெடியாகி கிடைக்கும். ஸோ இந்த பேட்டர்னுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் டின்னில் நம்ம டைரெக்டாகவே பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பேட்டர் ஆட் பண்ண பிறகு நல்லா ஒரு டூத் ஸ்டிக் வச்சு ஏர் எதுவும் இல்லாமல் நல்லா ஏர்லாக் ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து எப்பயும் போல் சூப்பராக வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கேக் பாருங்கள் சூப்பராக வந்து பேக்காகி கிடச்சிருக்கு. நம்ம ஆட் பண்ணியிருந்த பட்டர் பேப்பரும் நல்லா ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இந்த கேக் வந்து ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். அடுத்து வந்து கடைசியாக நம்ம மேலே உள்ள ஒரு லேயரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஒரு கேக் பேஸ் எடுத்திருக்கேன். அதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து நம்ம கேக்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு லேயராக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 லேயர் கேக் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். அடுத்து ஃபஸ்ட்டு லேயர் ஃபுல்லாகவே வந்து நான் விப்டு க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணின பிறகு இது கூடயே வந்து ப்ளூபெர்ரி க்ரஷ் வந்து நமக்கு இந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கும். அதை வந்து ஒரு லேயராக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் டின் யூஸ் பண்ணி கேக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணி, அதாவது ஃபுல்லாக வந்து க்ரீம் யூஸ் பண்ணி கோட் பண்ணின பிறகு பீஸ் போடாதீங்க. ஸோ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக க்ரீம் கோட் பண்ணின பிறகு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2ஆக சென்டரில் வந்து ஈக்குவல் ஷேப்ஸில் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 2 கேக்கை வந்து நம்ம தனித்தனியாக வந்து க்ரீம் கோட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் எப்படி லிஃப்ட் பண்ணி எடுக்கிறேன்னு பாருங்கள். லிஃப்ட் பண்ணி இன்னொரு கேக் பேஸ்க்கு வந்து நான் வச்சுக்கிட்டேன். இப்போ இன்னொரு போர்ஷனை வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம க்ரீம் யூஸ் பண்ணி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம பீஸ் போடும்போது ப்ராப்பராக நமக்கு ஷாப்பில் உள்ள மாதிரி அழகாக வந்து ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இன்னும் கூட உங்களுக்கு நல்லா கீழே வந்து ஒரு ஷேப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி அழகாக இந்த மாதிரி லைன் மாதிரி போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு கேக்குமே நான் செஞ்சுக்க போகிறேன்.
பார்த்தீங்க அப்படின்னா நான் கோல்ட் கிளேஸ் யூஸ் பண்ணி இதுக்கு மேலே வந்து சூப்பரான ஒரு கிளேஸ் எஃபெக்ட் வந்து நான் கொடுக்க போகிறேன். கரெக்டாக நான் 2லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் வரைக்கும் கோல்ட் கிளேஸ் வந்து எடுத்திருக்கேன். அதிலே வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு கேக்குக்கு மேலே நம்ம ஒரு கோட்டிங் மாதிரி இப்படி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், ப்ராப்பராக வந்து நீட்டாக லைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரிப்பிங் எஃபெக்ட் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் சைடில் ஃபுல்லாகவே ட்ரிப்பிங் எஃபெக்ட் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிட்டப்புறம் நம்ம 2 பக்கம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ இந்த சைடு ஒரு பக்கம் கட் பண்ணி எடுக்கணும், அதே மாதிரி இன்னொரு சைடும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஷேப் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து நான் 3 பீஸ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ பீஸ் போடும்போது நல்லா எல்லா பக்கம் சைஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 3 பீஸாக அழகாக போட ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எவ்வளோ பீஸ் போடணும் அப்படின்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூப்பராக பீஸ் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த கேக் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜூஸியாக அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே பேஸ்ட்ரி கேக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் ரெகுலர் கேக்ஸ் பண்ணுறதுக்கு பொதுவாக இந்த மாதிரி சின்ன சின்ன பேஸ்ட்ரி கேக்ஸ்லாம் ட்ரை பண்ணி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பேஸ்ட்ரி கேக் வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.